السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، فقد قال الله تعالى في محكم التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن هذا القرآن يهدي للتي هي أقوم. قال النبي صلى الله عليه وسلم: خير الكلام كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم. صدق الله العظيم وصدق النبي الكريم. ربي أوزعني أن أشكر نعمتك التي أنعمت علي. اللهم اغفر شيوخنا ولجميع الحاضرين برحمتك يا أرحم الراحمين. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, மறுமை நாளுடைய சில அடையாளங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள். அந்த அடையாளங்கள் தோன்றியதற்கு பிறகு தௌபாவுக்கு ஒப்புக்கொள்ளப்படுவதில்லை என்கிற செய்தியும் சொல்லியிருக்கிறார்கள். அந்த அடையாளங்களில் ஒன்று, கிழக்கில் உதிக்கும் சூரியன் மேற்கே உதிக்கும். ஆம், அப்பட்டமாக அந்த தன் திசையை மாற்றிக்கொள்ளும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், சூரியன் ஒவ்வொரு நாளும் மறைகிறது இல்லையா, அது எங்கே போகிறது என்று உங்களுக்கு தெரியுமா என்று தோழர்களிடத்தில் கேட்டார்கள். தோழர்கள் அல்லாஹு வ ரசூலுஹு ஆலம், ஆண்டவனும் அவனது திருத்தூதரும் தான் அறிவார்கள் என்று சொன்னார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த சூரியன் அரிஷின் கீழே சென்று சஜிதா செய்கிறது. அப்படி சஜிதா செய்யும்போது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த சூரியனுக்கு கட்டளை இடுகிறான், இர்ஃபா, நீ எழுந்திரு, இத்தலிஐ, நீ உதித்துக்கொள் வழக்கமான இடத்திலே என்று அதற்கு கட்டளை இடுகிறார். அந்த கட்டளைக்கு பிறகுதான் அது மறுநாள் காலையிலே சூரிய உதயமாக நமக்கு தோன்றுகிறது. தினசரி இந்த நடவடிக்கைகள் நடந்து கொண்டே இருக்கிறது. ஒரு நாள் வரும், அந்த நாளிலே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா வழக்கமாக தன்னிடத்தில் பணிந்து கிடக்கிற அந்த சூரியனுக்கு சொல்லுவான், இன்றைக்கு நீ மேற்கிலிருந்து உதித்து விடு என்று சொல்லுவான். வழக்கமாக கிழக்கில் உதிக்கும் இல்லையா, இன்றைக்கு உன் திசையை மாற்றிக்கொள் என்று சொல்வான். அப்போது மேற்கில் சூரியன் உதிக்கும். அதுதான் மறுமை நாளின் அடையாளங்களில் ஒன்று. அது துவங்கிவிட்டது என்று சொன்னால் துவாக்கள், தௌபாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. அது வரைக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒரு நீண்ட தவணையை கொடுத்திருக்கிறான். கொஞ்ச காலமாக ஒரு மனிதருக்கும் 60 ஆண்டுகள் 70 ஆண்டுகள் என்று சொல்லி மிக நீண்ட ஆயுளை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கொடுத்திருக்கிறான். அந்த வாழ்நாளிலே தன்னை சுய பரிசோதனை செய்து கொள்ளாமல், தன்னுடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்காமல், லாப நஷ்ட கணக்குகளை பார்க்காமல், எண்ணி பார்க்காமல், தான் தோன்றித்தனமாக வாழக்கூடிய மக்கள் நிச்சயமாக அகப்பட்டு கொண்டார்கள். இந்த சூரியன் எப்போது உதிக்கும் என்று, மேற்கே உதிக்கும் என்று நிச்சயமாக சொல்ல முடியாது. எப்போது வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் ஒன்று அது தோன்றிவிட்டால் அதற்கு பிறகு நம்முடைய தௌபாக்கள் ஒப்புக்கொள்ளப்படுவது இல்லை என்கிற செய்தி ஒவ்வொரு மனிதரும் ஆழமாக சிந்திக்க வேண்டியிருக்கிறது. பாவங்களை பாவ மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் மன்னிக்கிறான் என்பது ஒரு நல்ல விஷயம்தான். ஆனால் எதுவரைக்கும் என்பது ஒன்று இருக்கிறது இல்லையா? மன்னித்து கொண்டே இருப்பானா? அல்லாஹ் கஃபார், மன்னிப்பாளன் தான். ஆனால் அதற்கு ஒரு எல்லை கிடையாதா? கால வரையறை கிடையாதா? நிச்சயமாக இருக்கிறது. அது சூரியன் மேற்கே உதிக்கிற வரைக்கும் தான். அதற்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கால அவகாசங்களை அவன் தருவதில்லை. அதுபோல தனி மனிதனை எடுத்துக்கொண்டால் அவனுடைய உயிர் தொண்டைக்குழியை அடைகிற வரைக்கும் தான். அதற்கு பிறகு கொஞ்ச நேரம் இருக்கும் அவனுடைய உயிர் பிரிகிற அந்த கால அவகாசம். அப்போது ஒப்புக்கொள்ளப்படாது, அவனுடைய பிரார்த்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்படாது, அவனுடைய பாவ மன்னிப்பு அங்கீகரிக்கப்பட மாட்டாது. என்றால் அது வரைக்கும் ஒரு நீண்ட தவணையை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கொடுத்திருக்கிறான். அந்த தவணையை புரிந்து கொள்ளாமல், அந்த கால அவகாசத்தை பயன்படுத்தி கொள்ளாமல் ஏனோ தானோ வென்று இருந்தால் அதற்குரிய தண்டனை நிச்சயமாக அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வது போல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நமக்கு அதை சொல்லாமல் இருந்தால் பரவாயில்லை, அதை பற்றி தெரியாவிட்டால் பரவாயில்லை. ஆனால் நபியை அனுப்பி அந்த காலங்களை, நேரங்களை, அடையாளங்களை எல்லாம் நமக்கு வெளிச்சப்படுத்தியதற்கு பிறகு இன்னும் அசட்டையாக இருந்தால் நம்மை விட பாக்கியமற்றவர்கள் யார் இருக்க முடியும்? எனவே அதுபோன்ற மறுமை நாளுடைய சூழ்நிலைகள் உருவாகுவதற்கு முன்னாலே
தனி மனிதரை பொறுத்த வரையிலே ஏற்படுகிற அந்த கடைசி நேர அடையாளங்கள் தோன்றுவதற்கு முன்னாலே நம்முடைய எல்லா தௌபாக்களையும் அல்லாஹ்விடத்திலே கேட்டுக்கொள்ள வேண்டும், நம்மை சீரமைத்து கொள்ள வேண்டும், இறைவனோடு நெருங்கிவிட வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.